ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா, டிக்ஷனரி சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஸோ டிக்ஷனரின்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். நம்ம இங்கே ஒரு 3 பேர் நேம்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறோம். இல்லாட்டி ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஆள்ற ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம்னு வைங்களேன். முதலாவது அவர நேம், சரிங்களா, ராஜ். ரெண்டாவது அவர ஏஜ், ஸோ 25. இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோமா இருந்தால் இதை வந்துட்டு ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது நம்ம அவர நேமை வந்துட்டு நம்ம எடுக்கணுமாக இருந்தால் நேம் கமா பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற முதலாவது டேட்டாஸை நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம 0 கொடுக்கணும். அதே மாதிரி ஸோ நம்ம ரெண்டாவது டேட்டா நம்ம ஏஜ் வந்துட்டு எடுக்க போகிறோம். ஏஜ் என்று சொன்னால் நம்ம இங்கே என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டோம், நம்ம 1 சொல்லி இப்படி கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டவா இங்கே என்ன நடக்குது, நேம் ராஜ், அதே மாதிரி ஏஜ் வந்துட்டு 25 சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் டேட்டா ஆட் பண்ணுறதும் அதே மாதிரி அந்த டேட்டாவை எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முடிய கோடிங். ஸோ இப்படி இருக்கும்போது இன்கேஸ் நம்மளோட இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகாம இருந்தால், ஸோ முதலாவது நான் ஏஜையும் ரெண்டாவது என் நேமையும் நான் கொடுக்கணும் வந்துட்டு. ஸோ அந்த நேமையும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வருது பாருங்கள். ஸோ நேமில் இந்த 25 சொல்லியும் ஏஜில் ராஜ்ன்னு சொல்லியும் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆர்டர் மாறும்போது நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன் யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்தால் ஸோ அந்த ஆர்டரும் டிஃப்ரெண்ட்டான டேட்டாஸை நமக்கு கொண்டு வந்து தரும். ஸோ இப்படியான ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது ஸோ அதில் இருந்து நாம் ரிலீவ் ஆக போகிறோம். ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது, பட் இருந்தாலும் அதில் இருக்கிற ஒவ்வொரு சில டேட்டாஸ் கம்போவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம அதுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. ஸோ டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறோம் பாருங்கள், ஸ்டூடெண்ட் என்று சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதே டேட்டா தான் நான் இங்கே கொடுக்கேன். ஸ்டூடெண்ட் என்று கொடுத்துட்டோம். ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட், சரிங்களா. ஓப்பன் க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட் கொடுக்கேன். ஸோ கேர்லி ப்ராக்கெட் கொடுத்துட்டதும் முதலாவது நான் ஆட் பண்ண போகிற டேட்டா நேம் என்று சொன்னால் நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நேம் என்று கொடுத்துட்டோம். ஸோ அதுக்குரிய வேல்யூஸ் கொடுக்குறதுக்கு வந்து இந்த டபுள் டாட் வச்சுட்டு நான் என்ன செய்கிறேன், இதுக்கு பின்னுக்கு நான் அதுக்குரிய வேல்யூஸ் கொடுக்கேன் ராஜுன்னு சொல்லி. அடுத்ததாக அவர ஏஜ், அதுக்கப்புறம் நான் அவர் ஏஜ் வந்து 25 சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டவா இங்கே பாருங்கள். ஸோ பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டேன், நேம் கமா ஸ்டூடெண்ட். இந்த பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் இப்போ நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நான் என்ன நேம் கொடுத்து வச்சுருந்தனோ, அதாவது அவர் நேமுக்கும் என்ன கீ கொடுத்து வச்சுருந்தேனோ அந்த கீயை நான் இங்கே என்டர் பண்ணனா இருந்தால் சரி. ஸோ அதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், இங்கே ஏஜ் கொடுத்து விட்டேன். ஸோ இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், ஏஜ் கொடுக்கேன், சாரி ஏஜ் கொடுத்து விட்டு. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு விட சரியாக டிஸ்பிளே ஆகிருக்கு. இன்கேஸ் இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆனாலும் ஸோ இங்கே என்ன நடக்காதுன்னு பார்த்தீங்களா, இப்போ நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வரப்போகிறது இல்லை, சரிங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்பரான வே வந்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ், கமல், அதே மாதிரி கரீம், டேவிட், ஸோ இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான அவங்களோட ஐடி, நேம், மொபைல் நம்பர், அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குரிய கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை நாம் இன்க்ளூட் பண்ணி அதை நாம் யூஸ் பண்ண போகிறோமா இருந்தால் கோடிங்கில் நாம் இந்த டிக்ஷனரியை பைத்தனில் யூஸ் பண்ணுறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பிறகு வர வீடியோஸில் வந்துட்டு பிறகு வரப்போகிற செஷனில் வந்துட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நாம் இந்த டிக்ஷனரியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.